ஒரு அம்மா சரியான வாழ்க்கை வாழலை. ஏசப்பாவை போய் பார்த்தா, தண்ணி எடுக்க போனான். யாருமே என்னை பார்க்கக்கூடாது, பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் மத்தியான நேரத்தில் அவ்வளோக்கு யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. யார் இது? கரெக்ட், பயங்கர அட்டென்டிவாக இருக்கிறீங்க. கண்ணு திறக்கப்பட்டவனே என்ன பண்ணிட்டா? போய் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்துட்டா. அதுதான் பெண்ணுடைய சுவாபம். ஏவாள் வஞ்சித்தாள் வஞ்சித்தாள்னு எல்லாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறனும். வேதமே சொல்லுது ஏமாந்துட்டாங்க, விக்டிம். இனி அவங்கள குற்றப்படுத்தி என்ன பண்ண போகிறோம்? யோபுவோட மனைவியை எல்லாம் பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு திட்டுவாங்க. பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு வந்தால் கூட பொறுத்துக்குவீங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு வந்தால் வரைஞ்சி கட்டிட்டு சண்டைக்கு போக மாட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அவரை விட ஒரு டோன் நான் ஜாஸ்தியாக இருந்தேன். இப்போ அவர் தான் நல்லகிறாரு. எல்லாம் உன் மாப்பிள்ளை கருப்புன்னாங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. அது எப்படி? கருப்பாக இருந்தால் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி கோபம் வரும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கருப்புன்னு எல்லாம் சொல்லாதீங்க. 2 பேரும் ஒரே கலர் தான். எனக்கு அது அப்படி சொல்கிறது எனக்கு கோபம் வரும். எங்கள் வீட்டுக்காரன் அவர் ஒல்லியாக இத்தணுன்னு இருப்பார், நீங்கள் கொஞ்சம் அவரை விட உயரமாக இருக்கிறீங்களோ, அவர் குள்ளமெல்லாம் இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க. வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிடுவோம். நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவதுன்னு தாங்க முடியாது. நான் பொறுத்துக்குவேன். அந்த கேரக்டர் இருக்குது தானே. இந்த சுவாபங்கள் எல்லாமே தெய்வீக சுவாபமாய் நான் காண்கிறேன். ரொம்ப இரக்கம், டக்குன்னு அழுதுறது, ரொம்ப பாசம் வச்சிடுறது, இது எல்லாமே தெய்வீக குணங்கள். இதை எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி அந்த முழங்கால்